ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 20. மிஸ்டர் வலியன் எங்க? அவர் கார் இல்ல. வெளியே வந்து அவள் தேட அவனை அங்கு காணவில்லை. மேடம், சார் வெளியே போயிட்டாங்களே. ஓ, ஓடிட்டாரா என்று சிரித்து கொண்டே அவனுக்கு போனில் அழைப்பு விடுக்க ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அவ்வளவு பயமா? எப்படியும் காலையில குட்டி தங்கோன்னு வந்து தானே நிற்க போறீங்க, அப்ப பாத்துக்கிறேன் என்றது போலவே காலை வீட்டு வாசலில் வலியன் கார் வந்து நின்றது. அப்பா என்று ஓடி வந்த நட்சத்திரா அவன் நினைக்க சுற்றி முற்றி பார்த்தவனோ எச்சில் விழுங்கினான். அப்படியே மேல இருந்து 2 பேர் பாக்குறாங்க. அதோ குள்ளாடியில நிக்கிற ஒருத்தங்க. அவ சொன்னதை நல்லா கேட்டிருப்பாங்க. அதை விட என் வீட்டுல வேலை பார்க்குற குக்கக்கா அப்பவே ஆல் இண்டியா ஃபுல்லா இதை பரப்பி இருப்பாங்க. யாருக்காத மூட முடியும் சொல்லுங்க என்று தன் கூந்தலை பின்னிக்கொண்டே மொழி வெளியே வர, ப்ளீஸ் மொழி, உன் வாழ்க்கையை ரிஸ்க் ஆக்கிக்கிறியோன்னு தோணுது. நீ வாழாம இருக்க நான் தான் காரணம்னு ஏற்கனவே என் நெஞ்சு முழுக்க நிறைய வலி இருக்கு. இப்ப இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாமே. சரி வேண்டாம், அப்ப அவளுக்கு வேற முறைய சொல்லி கொடுத்துருங்க. நான் வேண்டான்னு சொல்லலையே. நீயே வேண்டாம் வேண்டாம், அவள் நிம்மதி கெட அவன் காரணமாக வேண்டாம். அந்த வழியையும் கூட அவனால் தாங்க வாழ முடியாது. அப்ப உங்களை மாமான்னு சொல்லி கொடுக்கவா? என்ன, நீங்க எனக்கு அண்ணன் முறை ஆகிரும் என்றால் உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கி கொண்டே. அது என்று அவன் பேய் முழி முழிக்க, ஓகே சித்தப்பா, இது சரியா இருக்குமா? சச்சா, பெரியப்பா. பாப்பா, அவரை சித்தப்பான்னு சொல்லு. மொழி மகளுக்கு பழக்க அது இவளுக்கு மேலேயே அப்பா என்று கத்தியபடியே, பாவம் அவளுக்கு சித்தப்பா பிடிக்கல போல, பெரியப்பான்னு சொல்லு. அப்பா. ஆஹா, மாமான்னு சொல்லு பார்க்கலாம். மாத்தேன். அப்பா 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 என்று அது கத்தி கத்தி அவன் கன்னத்தில் இச்சென்று வைக்க உதட்டை பிதுக்கினாள் மொழி. கேட்டிங்க தானே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? இனி உங்க பாடு. நான் சொல்லி கொடுத்தாச்சு, அவ கேட்கல. என் வாழ்க்கை நாசமாகிருச்சுன்னு யோசிக்காம உங்க வாழ்க்கையை எப்படி சரி செய்யலான்னு யோசிங்க. என் வாழ்க்கைக்கு என்ன? என்னவா? இன்னும் எத்தனை வருஷம் ஒத்தக்கட்டையா இருக்க போறீங்க? நிறைய வரன் வருதுல. எல்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக வருது. உங்க மனசை பார்த்து யாராவது வந்தா கட்டிப்பீங்களா? வலியன் குனிந்து நின்று நட்சத்திராவின் செருப்பை மாட்டி விட்டபடியே, இவ மட்டும் போதும் நான் மீதி வாழ்க்கையை வாழ்றதுக்கு. ஆனா நான் தனியா வாழ போறதில்ல மிஸ்டர் வலியன். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அவன் முகத்தில் அப்போதும் கூட எந்த சலனமும் இல்லை. ஓ, உனக்கு பிடிச்சா பண்ணிக்க மொழி. உன் விருப்பம் அதுதானா? சரியாத்தான் இருக்கும். உன்னை கண் கலங்காம பார்த்துப்பானான்னு மட்டும் பார்த்துக்க. அதான் பார்க்குறேன். இனிதான் தேடணும் மிஸ்டர் வலியன். வற்புறுத்தும் காதலைத்தான் வெறுத்தாள். உனக்கு பிடிக்குமா செய்யென்று உணர்வை மதிக்கும் அவன் காதலை எப்படி அவள் வெறுக்க முடியும்? அன்று நீதான் வேண்டுமென்று காதலித்தான். இன்று நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, அதை நான் பார்க்குறேன் என்று புனிதமான முறையில் காதல் செய்கிறான். அதைவிட இது இன்னும் பிடித்தது அவளுக்கு. பெருமூச்சு விட்டவள், உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க மிஸ்டர் வலியன். சரி மொழி, விசாரிக்கிறேன். வர்றவங்க குழந்தையத்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. நான் வேணும்னா நம்ம குட்டி தங்கத்தை வச்சுக்கிறேனே. நீதான் வேண்டுமென்றவன் உன் குழந்தையே போதும் என்கிறான் இப்போது. எவ்வளவு காயம் கண்டிருந்தால் அந்த காதலே வேண்டாமடா சாமி என்று புறமுதுகு காட்டி ஓடுவான். அதுவும் நல்லதுதான். அப்ப கடைசி வரைக்கும் ஐயா கல்யாணம் குழந்தை குட்டின்னு வாழ போறதே இல்லை. அதற்கு அவனிடம் இருந்து சத்தமே இல்லை. ஆம் என்று சொல்லாமல் சொன்னது அந்த மௌனம். வாய்ப்பு இருக்கிறது வாழ. அது இருந்தாலும் கூட தள்ளி நிறுத்தினானே, அதுதான் அவன் தனித்துவ காதல். பாப்பாவுக்கு நாளைக்கே பிறந்த நாள். என்ன பிளான் வச்சிருக்க மொழி? பேச்சை திசை திருப்புகிறான் என்று தெரிந்தது. நீங்களே ரெடி பண்ணிடுங்க மிஸ்டர் வலியன். புதன்கிழமை சௌத்ரி போட்ட கேஸ் ட்ரையல் வருது. ஸோ ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. டைம் இல்லை, நீங்களே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடுங்க. ஓ, பீச்சில் செட் போட சொல்லவா? உங்கள் இஷ்டம்னு சொன்னனே. நிறைய கூட்டம் வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் பொதுவான சில பேர். ரகுராம் மாமாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிடுங்க. நான் வேணும்னா சௌத்ரியை பார்த்து சொல்லிட்டு வரவா? ஏன், மூக்கு ஒழுங்கா இருக்கிறது பொறுக்கலையா? அதை குத்தி உடைப்பான். போங்க போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. இல்லை, அக்கறை காதல் அன்பு இதெல்லாம் தானா வரணும் மிஸ்டர் வலியன். ஏன் எத்திக்ஸ் எப்பவுமே ஒன்னே ஒன்று தான். நான் உணரணும். நான் ஒவ்வொன்றையும் உணர வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, புரியுதா? அது காதலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சரி சரி, டென்ஷன் ஆகாத. கூப்பிடல. வரியா குட்டி தங்கம், நம்ம போய் புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் என்று நட்சத்திராவை அவன் தூக்கிட, கடைக்கு போறீங்களா என்று ஆசையாக மொழி கேட்க, ஆமா, இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. குட்டி பர்த்டேக்கு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண போறோம். அவன் முகத்தில் குழந்தை சிரிப்பு. எங்கிருந்துதான் அந்த குழந்தையை பார்த்தால் சிரிப்பு வருமோ? அதுவும் அவளோடு ஊர் சுத்த வேண்டுமென்றால் இருவருமே குழந்தைகளாகி மண்ணில் உரண்டு பிறண்டு வந்து நிற்பார்கள். 2 பேருமே ஷாப்பிங் போறீங்களா என்று மறுபடியும் கேட்டாள். ஓ, வா என்று அழைக்க மாட்டானா என்று ஆசையாகவே அவள் வாயை பார்த்தாள். அந்த வார்த்தை அவனிடமிருந்து வரவே இல்லை. எனக்கும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. வரவா மிஸ்டர் வலியன்?
அவளே வழிய போய் கேட்டும் விட்டாள். ஓ, என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். நீ என் கூட வர வேண்டான்னு நாசுக்கா சொல்றீங்களா? அப்படின்னு இல்ல என்று அவன் இழுக்க, அப்படித்தான்னு புரிஞ்சு போச்சு, எழுதி தரேன், அதை வாங்கிட்டு வந்துருங்க. ம். வான்னு கூப்பிடுறதுக்கு மனசு வருதான்னு பாரு. அவள் சின்ன சின்ன சந்தோஷங்களே அவன் அருகே இருக்கும் சில நிமிடங்கள் தான் அன்று அவனை தவிர மற்றதை யோசிக்க தோன்றியது. இன்றோ அவனை தாண்டி எதையுமே யோசிக்க வரவில்லை. ஆனால் இதையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு கொடுமை! சேலையா? ஆரம்பமே சேலை, அதற்கு மேட்சாக ஜாக்கெட், கொஞ்சம் பூ என்று இருக்க, அவள் எழுதி கொடுத்த பேப்பரை வைத்துக்கொண்டு பரிதாபமாகவே மொழியை பார்த்தான். பாப்பா பர்த்டேக்கு சேலை கட்டுறதுக்கு ஆசை. ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி சேலை இல்லை. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் முக்கு கடையில் எப்பவும் பூ வாங்குற அக்கா பூ கட்டி வச்சிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டு போனான். ஹை, சூப்பரா இருக்குல்ல சேலை. மாலை அவன் வாங்கி கொண்டு வைத்த சேலையை மேலே போட்டுக்கொண்டு கண்ணாடி முன்னால் முன்பும் பின்பும் ஆசையாக சுற்றி சுற்றி பார்த்தவள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வலியன். வாசலில் உட்கார்ந்திருந்த வலியனோ, ஓ, உன் பொண்ணுதான் செலக்ட் பண்ணா, நான் பார்க்க கூட இல்லை, பில் போட சொல்லிட்டேன் என்றதுமே அவள் மார்பிலிருந்த சேலை நழுவி தரையில் விழுந்தது. புறக்கணிப்பு எத்தனை வலி நிறைந்தது! அதுவும் நேசிப்பவர்கள் புறக்கணிப்பது, ஒதுங்கி போவது எத்தனை வேதனை! பூவும் கூட பாப்பா தான் கைப்பட வாங்கினா. அதை வாங்கி தருவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை அவன் பேச்சு தெல்ல தெளிவாகவே உணர்த்த, மொழியின் கண்களில் வடிந்த கண்ணீரை சிரித்து கொண்டே துடைத்து கொண்டாள். அடுத்த நாள் இரவு பிறந்தநாள் கொண்டாட்டம். தாம் தூம் என்று இல்லை என்றாலும் லக்ஸரியாக தயார் செய்திருந்தான். சேர்ந்து கேக் வெட்டலாமே மிஸ்டர் வலியன். அவனையும் கேக் வெட்ட சத்தமில்லாமல் மொழி அழைக்க, இல்ல மொழி, நீங்க வெட்டுங்க என்று அவர்கள் கேக் வெட்டுவதை தன் போனில் படம் பிடித்து கொண்டு நின்றான். வழிகளை எல்லாம் வலுக்கட்டாயமாக சிரிப்பில் அடக்கும் சூட்சுமத்தை வாழ்க்கை எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுத்து விடுகிறது. அவளை விட்டு வெகு தூரம் தள்ளி தள்ளி போன வலியனை சுற்றியேதான் அவள் கண்கள் இருந்தது. அங்கு மொழியோ கடல் அலையில் காலை நனைத்து கையை கட்டியபடியே ஏதோ யோசனையாக நிற்க, வலியனின் குரலில் திரும்பி பார்த்தாள். சொல்லுங்க மிஸ்டர் வலியன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்ல, 2வது கல்யாணத்தை பத்தி சொன்னது உண்மையா மொழி? ஆர்வமாக அவள் தலையாட்ட, இது என்னோட பார்ட்னர் வரதராஜன், உனக்கு நல்லா தெரியுமே என்று அருகே நடந்து வந்து நின்ற தன் நண்பனை காட்டியவன், இவருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல மாதிரி, உன்னை கண்டிப்பா நல்லா வச்சிருப்பாரு. ஓஹோ, மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? உடைந்து நொறுங்கிய குரலில் வார்த்தைகள் வந்தது. அது உனக்கும் இஷ்டம்னா? உன்னை விட என்னை யாருடா நல்லா பார்த்துக்க முடியும்? உன்னை விட எனக்கு யாருடா காதலை கொட்டி கொட்டி கொடுக்க முடியும் என்று கத்த தோன்றினாலும் கூட இதழ் பிரித்து அதை சொல்ல முடியாமல் நின்றவள், யோசிச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லு, பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் என்று போகும் வழியின் முதுகை பார்த்தவள் அப்படியே உடைந்து போய் முழங்கால் போட்டு மணலில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் இதயவாசல் தேடி வந்த வரத்தை உதைத்து தள்ளிவிட்டு நிற்கிறாள் இப்போது. இன்றோ இதயம் திறந்தே கிடக்கிறது. அவன் இதயத்தை பூட்டி சாவியை தொலைத்து விட்டான். கள்ள சாவி போட்டாவது இதயத்தை உடைச்சிருவோம். டோன்ட் வரி மக்களே. அடுத்த நாள் நீதிமன்றம் கூடியது. என் குழந்தையை எனக்கு தர சொல்லுங்க என்று சௌத்ரி நிற்க, என் குழந்தையை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று மொழி ஒரு கரையில் நிற்க, குழந்தையை அணைத்து பிடித்து கொண்டே பார்வையாளர் இருக்கையில் வலியன் அமர்ந்திருக்க, நீதிபதி கருடனோ ஃபைலை எல்லாம் புரட்டியவனின் பார்வை மொழியை நோக்கி திரும்ப சட்டென்று தலை குனிந்து கொண்டாள். வாட் இஸ் திஸ் மொழி என்று மருத்துவ ஃபைலை தூக்கி கருடன் காட்ட எச்சில் விழுங்கினாள். கேளுங்க சார், நல்லா கேளுங்க, நான் கெட்டவன் தான், ஆனால் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவளை தொட்டு தீட்டுப்படுத்துகிற அளவு நான் கெட்டவன் இல்லை. இது என் குழந்தையான்னு அந்த மேடத்துக்கிட்டேயே நல்லா கேளுங்க சார் என்ற சௌத்ரியின் கேள்விக்கு நீதிமன்றமே அமைதியாக மாறிப்போனது. இனி அவள்தான் வாய் திறக்க வேண்டும். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.